அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. மேலும் நம்ம அதுக்கு நாளைக்கு சட்டத்தோட கண்ணை தப்பிக்க முடியாது. அந்த கமிஷனர் நம்மள ஆப்படிக்காம விடமாட்டான். நீ ஊரு ஒரு வார்த்தை சொல்ல தீபாவை நான் தீத்துறேன். நரசிம்மா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ தேவையில்லாம மண்டையை போட்டு உடைச்சுக்கிற. யார் தலையத்தை எப்படி மாத்தி எழுதணும்னு எனக்கு தெரியும். வா. வேண்டாம் சாவுகிறாக்கி, மாட்டு வண்டி ஓட்டினா கார் ஓட்டினா இப்படிதான். என்னாச்சு? கார் டேஷ்போர்ட்ல டேப்லெட் கொஞ்சம் எடுத்துக்கொடு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ப்ளீஸ் சீக்கிரம் சீக்கிரம். என்னாச்சு? பாவம் சேட்டுக்கு நின்று வேலையை துடிச்சிட்டு இருக்காருமா. டேப்லெட் டேப்லெட் ப்ளீஸ் சீக்கிரம் சீக்கிரம். அரே அரே ஜல்தி டேப்லெட் டேப்லெட் கொடு. டேப்லெட் இல்ல சேட்டு, வாங்கி போடு. ஐயோ டேப்லெட் இல்ல, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, கொண்டு போய் என்ன சேர்த்துருக்கு. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் போகணும்டாருமா. ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமாம்மா, இதோட போட்டுன்னு போயிடும் போது உடனே போகணுமா. மேடம், உங்க டாக்டர் கூப்பிடுறாங்க. டாக்டர், இப்ப இவருக்கு எப்படி இருக்கு? இவர் இப்பயே வெளியே போயாகணும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாரு. இவர் இருக்கிற நிலைமையில இப்ப படிச்சு விட்டு இறங்கினா கூட அவர் உயிருக்கு ஆபத்தாயிடும். இந்த தேசத்துக்காக உயிரை போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் போயாகணும். உங்களை டாக்டர் வெளியில போக கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க போகணும்னு துடிக்கிறீங்க. எங்க போகணும் சொல்லுங்க. நான் உடனே போகணும். இந்த பிரீஃப் கேஸ் ஹோம் மினிஸ்டர் கிட்ட கொடுக்கணும். அவ்வளவு அவசரமா பிரீஃப் கேஸ் கொடுக்கணும்னா நீங்க எங்க கிட்ட கொடுத்து அனுப்புங்க. நான் பிரீஃப் கேஸ் எடுத்துக்கிட்டா? ஆமா, சாக போற உயிரை காப்பாத்தணும்னா நீங்க ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும். முடிவு உங்க கையில தான் இருக்கு.